இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் திருச்சபை தொழிலாளர் தினமாக கொண்டாடுகிறது. தூய பவுலடியார் கூறுவார், உழைக்காதவன் உண்ணலாகாது. உழைப்பு என்று சொல்லும்போது ஒரு காலத்தில் உடல் உழைப்பை மட்டுமே மனிதன் நம்பியிருந்தான். இன்றைக்கு மூளை நன்றாக வேலை செய்தாலே சம்பாதித்து விடலாம் என்று சொல்ல முடிகிறது. ஆக ஒரு தொழில் புரட்சி நடந்து கடினமான வேலைகளை எளிதாக்கி மனிதன் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த முன்னேற்றம் உலகம் முழுமைக்கும் சமமாக இருக்கிறதா என்றால் இல்லை என்றே சொல்ல முடிகிறது. நமது நாட்டில் இளைஞர்கள் கண்டுபிடிக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் அங்கீகாரம் பெறுவதில்லை. இதுவே வெளிநாடுகளில் கண்டுபிடிப்புகளை உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே உள்ள ஊழல், லஞ்சம் மனிதனின் உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கின்றன. நமது நாட்டில் தொழில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் தொழில் செய்யும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். ஆனால் உங்களை அரசியல் செய்து ஒன்று சேரவிட மாட்டார்களே. உங்களை ஜாதியின் பெயரை சொல்லி, மதத்தின் பெயரை சொல்லி பிரித்து வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவர்கள் பின்னால் சென்று கோஷம் போட்டு கொண்டிருப்பீர்கள். இந்த நிலையில்தான் நாம் தூய சூசையப்பரின் விழாவினை தொழிலாளர் தினமாக கொண்டாடுகின்றோம். காரணம் என்ன? அவரது பணியில் நேர்மை இருந்தது. கடவுளை தவிர யாருக்கும் பணிந்தும் போகவில்லை, பயந்தும் வாழவில்லை. இதுதான் நேர்மையான பண்பு, தேவையான பண்பு. இன்றைய காலகட்டத்தில் போராட்டங்கள் பணம் கொடுத்து திசை திருப்பப்படுகிறது. ஆனால் சூசையப்பர் அவர்கள் தன்னை பற்றி நினைக்கவில்லை, தன் வாழ்வு உயிரை பற்றி கவலைப்படவில்லை. அவர் தன் நேரத்தை, தன் வாழ்வை மரியாவுக்காகவும் இயேசுவுக்காகவும் இந்த உலகம் மீட்படைவதற்காகவும் அர்ப்பணித்தார். உண்மையான அர்ப்பணம்தான் மனித வாழ்வுக்கு தேவையான ஒன்று. இன்றைக்கு ஒருவர் தன் உழைப்பை மதித்து சரியான விதத்தில் பயணித்தால் அவர் முன்னுக்கு சென்று விடுகிறார். இதுவே உழைப்பை மதிக்காமல் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகியிருந்தால் அவர் தன் வாழ்வை மட்டுமல்லாமல் பிறர் வாழ்வையும் சேர்த்தே அழித்து விடுகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? நம் குடும்பத்தில் நன்றாக உழைப்பவர்கள் இருந்தால் அவர்களை பாராட்டுவோம், அவர்களை மதிப்போம், அவர்கள் செய்யும் தொழிலை நேசிப்போம். இதுவே நாம் அவர்களுக்கு செய்யும் நற்செயல். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.